டேய் மச்சான் வரணும், டைம் ஆயிடுச்சுடா, ஏஞ்சிரா. டேய் மச்சான் கிளம்புடா டேய். நான் வரலடா. மச்சான் என்ன அட்டம் கம்மியாடா இருக்கு, கிளம்புடா டேய். சரி இருடா வரேன். டேய் நான் கிளாஸுக்கே வாடா, ரூம் போகிறேன்டா. சீ வாயை முட்டு வா. 43000. In this one, x, y, s1, s2, s3 solution. Come inside. Why are you late? Go and get permission from HOD. Get out of my class. டேய் வா மச்சான், லெட்டர் எழுதலாம். வரடா, ரூம் போகிறேன். அட்டன்ஸ் போனால் பார்த்துக்கலாம். ஏ தம்பி, எந்த டிபார்ட்மெண்ட் பண்ணி இந்தியாமல் உட்காந்துருக்கு? கிளாஸ் இருக்குதா? கிளாஸ் இல்லையா உனக்கு? என்ன ஹேர் கட்டுக்கு? ட்ரெஸ் கோட்லாம் ப்ராப்பராக இல்லை, ஏன் இப்படி இருக்கீங்க? சரி உன் ஐடி கார்டை கூட, நீ போய் டிபார்ட்மெண்ட் வாங்கிக்கப்போ. மச்சாடே ஐடி கார்டு வாங்கிட்டாங்களா? ஹெச்ஓடி கூப்பிட்டாங்க, போய் வாங்கிக்கோ. ஐடி கார்டு எங்கே போயிருந்தேன்? கிரவுண்டில் இருந்தேன் சார். அங்கே நான் பிடுங்கிறதுக்காக போனேன். இப்போ பேரண்ட்ஸ் கூப்பிட்டா போ. சாரி சார். என்னடா சாரி? இப்போ பேரண்ட்ஸ் கூப்பிட்டோம். சாரி சார், இந்த ஒரு எப்படி சார்? இப்போ அப்பாலஜி செஞ்சுட்டோம். என்ன சார் விட்டீங்க? வயசு சார், அந்த வயசுல இப்படி தான் ஸ்கூலில் இருப்பாங்க. இல்லை சார், அவன் மேலே ரொம்ப கம்ப்ளைண்ட் இருக்குது சார். அவ்வளோ சார், அவன் பாவம், அப்புறம் படிப்பே எடுத்துடுவான். அந்த இதுக்கு இப்படி பண்ணிட்டோம்னீங்களே, படிப்பு இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் எடுத்துகிட்டு போயிடுவேன். சரிதான் சார். என்ன சொன்னாங்க? லெட்டர் தான் சொன்னாங்கடா. இதுதான் மச்சான் காலையிலே சொன்னேன். சரி விடு, பார்த்துக்கலாம். டான்ஸ் கிட்ட சொன்னாங்க, கெஞ்சி கேட்டேன், விட்டாங்க. மற்றபடி சொன்னாங்க. சரி லெட்டர் எழுதாப்பா. ஏய் எங்கடா வருன்னு தெரியல மாப்பிள்ள, இன்னைக்கு லீவ் தான் போல. அவன் தான் ஜாலியாக இருக்கான். அட்லான் சார் எல்லாம் மாப்பிள்ள என்ன பண்ண வாங்க. ஏய் ஃபர்ஸ்ட் அவர் என்னடா அவரு? என்ன அவரு தெரியல, சீனா தான் இருக்கு. சாரி ப்ரோ. என்னடா சாரி? பாத்துற மாட்டியா ப்ரோ? தெரியாம தானே ப்ரோ அடிச்சேன். தெரியாம அடிச்சதுக்கு எதுக்கு ப்ரோ இப்படி பேசுறீங்க நீங்க? தெரியாம தான் அடிச்சேன். விடு மச்சான், எதுக்கு கோவப்படுற? ஹலோ சொல்லுங்கம்மா. டேய் வர்ணு, அப்பா வேலைக்கு போயிருந்த பக்கம் ஏதோ ஆக்சிடென்ட் ஆச்சான்டா. பக்கத்துல இருக்க ஜிஹெச்ல சேர்த்து விட்டுருக்காங்களான்டா. என்னம்மா சொல்ற? சரி இருமா, சாகிட்ட கேட்டு கிளம்பி வரேன். அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சான்டா, கால் ஃப்ராக்சர்னு சொல்றாங்க. சரி நான் சாகிட்ட கேட்டு கிளம்புறேன்.
ஹலோ சொல்கிறா. மச்சான் வீட்டுக்கு போன என்னடா ஆச்சு? அப்பாவுக்கு ஃப்ராக்சர்னு சொன்னால, நான் டாக்டர் பார்த்துட்ருக்காங்க. செலவுக்கு தாண்டா என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பார்ட் டைம் ஜாப் ஏதாவது தான் சொல்கிறான். சரி காலேஜ் வா மச்சான் பார்த்துக்கலாம். தம்பி இங்க என்னப்பா பண்ற? இங்கே தான் சார் பார்ட் டைம் ஜாபாக வேலை பார்க்குறேன். பார்ட் டைம் ஜாபா இங்க வேலை பார்த்தா எப்படிப்பா காலேஜுக்கு போவேன்? அதெல்லாம் போயிட்டு தான் சார் இருக்கேன். ஏன் என்னாச்சு உனக்கு? என்ன பிரச்சனை? ஏன்? வீட்டில் கொஞ்சம் பிரச்சனை சார். அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை சார். சரி நான் உனக்கு வேற வேலை அரேஞ்ச் பண்ணி தரேன். சரிங்க இந்த சார். வேலைலாம் பார்க்காதடா. ம் சார் அந்த பையனை உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா சார்? தெரியும் சார், நம்ம காலேஜ்லயே என்கிட்ட நிறைய வாட்டி மாட்டியிருக்கான் சார். ரொம்ப பொறுப்பு இல்லாம தெரிஞ்சிட்டு இருந்தான். இப்போ ஏதோ குடும்ப கஷ்டத்துல பொறுப்பு வந்திருக்கு சார் அவனுக்கு. அந்த பையனுக்கு ஏதாவது வேலை இருந்தா அரேஞ்ச் பண்ணி கொடுங்க சார். சரி சார் பார்க்குறேன்.